என்ன செஞ்சீங்க? எனக்கு தான் ஒண்ணுமே செய்யல. வருமானத்தை நான் தானே எனக்கு நானே தானே செஞ்சுக்கிறேன். நீங்களும் பக்கத்துல தான் இருக்கீங்க. நானே தானே செஞ்சுக்கிறேன். எனக்கு பட்டுக்கோட்டை மேடம். இவங்க யாரோ அத்தை வீடு ஒண்ணுமே இல்ல மேம். இதுல ஒண்ணுமே இல்ல, எல்லாமே முழுகி போயிடுச்சு. ஆமா, ஒண்ணுமே இல்ல மேம். இதுல நான் வெறும் கயிறா தான் நான் போட்டு 2 கிராம் தாலி போட்டேன். அதையே அடகு வச்சிருக்கோம். முழுகி போச்சு எல்லாமே. அடகுல இருந்தது எல்லாமே முழுகி போச்சு. ஒண்ணுமே இல்ல கையில. நீங்க தானே 2 பேரும் ஒத்து தானே அடகு கொண்டு வச்சீங்க. ஒத்து வந்து அடகு வச்சனா உங்க பையனுக்கு எங்க போனுச்சு புத்தி? உங்க பையனுக்கு எங்க போனுச்சு புத்தி? கடன் யார் கேட்டுவாங்க? கடன் வாங்குனீங்க யாரை கேட்டுவாங்க? உங்க அண்ணன் நான் தாங்க கேட்டு வாங்குனோம். வாங்குனீங்களா? உங்க அண்ணன் நான் தான் கேட்டு வாங்குனோம். நான் பதில் சொல்றேன்னு அவங்க பதில் சொல்றாங்களே. எங்க போனதுக்கு எல்லாத்தையுமே நீ தான் தின்னனாக்கா நான் என்ன தின்னேன்? ரெண்டு பேருமே சேர்ந்து கடன் வாங்கிருக்கோம். சேர்ந்து வாங்குறோம். இவ்வளவு கடன் வாங்கி என்ன பண்ணோம்? உங்கள்ட்ட நான் பேசல. அவர்ட்ட பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க? எல்லா கடனும் எனக்கு தெரியும் சொல்றீங்க. ரெண்டு பேரும் பேசிட்டோம். வாங்குனாக்க நீ தான் எல்லாத்தையும் தின்னீங்க. திரும்ப மழை காலத்துல கொண்டு போய் பணம் வாங்கி வச்சிருக்காங்க. வட்டிக்கு மட்டும் நான் 3 லட்சம் கடன் வாங்கி போனோம். அப்ப மொத்தத்துல 2 பேருக்கு குடும்பம் பண்ண தெரியல. நீ வாங்கு. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட நீ கடன் வாங்கல. நீ போய் சொல்லுங்க. 2 பேரும் சேர்ந்து கடன் வாங்கி பிசினஸ் பண்ணி அதுல தொலைச்சு அதுக்கப்புறம் கடனை கட்டுறதுக்கு இன்னும் கடன் வாங்கி அதுக்கு வட்டி கொடுத்து எடுத்தாங்க. நகையை மட்டும் வச்சு கடனை கட்டி மறுபடியும் கட்டின கடன் எல்லாத்தையுமே வாங்கி நீ தான் தின்னா. நான் 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க. ரெண்டுக்குமே எல்லாத்துக்குமே பொறுப்பு 2 பேரும் எடுத்துக்கணும். எனக்கு முன்னாடி பிள்ளை தான் வேணும். எனக்கு வேணாம் மேம். என்னால முடியாது. அவங்களோட நான் இதுக்கப்புறம் இதையும் தாழ்ந்து போறேன். முடியாது மேம். என்னால முடியாது. உங்கள்ட்ட பயங்காட்றாப்ல நான் செஞ்சுப்பேன். பயங்காட்டல மேம். பயங்காட்டல. என்னால முடியும். என்னால வாழ முடியும். என்னால சம்பாதிக்க முடியும். அப்படி போய் நான் சம்பாதிச்சு திங்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அப்படியே அந்த மாதிரி போய் தான் சம்பாதிச்சு திங்கணும்னு அவசியம் கிடையாது. ஊர் உலகமே பாக்கும். நான் வாழ்றது ஊர் உலகமே பாக்கும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா முருகேஷ்? திருமணம் ஆனதுனால அவ இன்னும் ஒரு முடிவு எடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. புரியுறதுங்களா? அவளுக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னா இல்லை உங்களுக்கு அவ கூட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்ட ரீதியா அவங்க அதுக்கு கோர்ட்ல கேஸ் போடணும். கோர்ட்டு முடிவு பண்ணும். சாதாரணமாக நாங்கள் இங்கே என்ன பண்ணுவோம்னா இப்போ ரொம்ப ரொம்ப மோசமான கேசஸ், அவளுக்கு வேறு வழி இல்லை, அவளுக்கு ஏதோ ஹெல்ப் வேணும்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். அதுக்கு நாங்கள் கன்வின்ஸ் ஆகணும். புரியுறதுங்களா? ஆமாம், அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு ஹெல்ப் தேவை இருக்குது, அவளை எப்படியாவது இதுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும், நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அது நாங்கள் தான் முடிவு பண்ணோம். எங்களை யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அவரும் கட்டாயப்படுத்த முடியாது, அவளும் கட்டாயப்படுத்த முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும்